வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒருத்தவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அவங்க பேர் தமிழ்வாணி. அவங்க அங்கே போயிட்டு பசங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, எஜுகேஷனை விட ஸ்கில் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்கில் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அப்படி ஸ்கில்லை பற்றி பேசுகிற இவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் சர்ச் பண்ண ஆரம்பித்ததில் தெரிய வந்தது தான். இவங்களோட ஸ்கில் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஆபாச வீடியோக்கள் போடுறதும் பதிவிறக்கம் செய்கிறது தான் இவங்களுடைய ஸ்கில்லாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை எப்படி முதல்ல அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் அந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்றது தான் இங்கே ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய டைம்லைன். இவங்க எல்லாரையுமே எப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சினிமா பாட்டுக்கு லிப்சிக் பண்ணுறவங்களும் அப்புறம் டான்ஸ் ஆடுறவங்க இவங்க எல்லாரையுமே நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லிட்டு பிரபலப்படுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக வரவழைச்சிருந்தான். ரசிகர்களின் ரசிகன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவன் எந்த அளவுக்கு மாட்டினானா, வீடியோ சேட்டில் மாட்டியிருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை பெண்கள் பயங்கரமாக கொண்டாடி கேர்ள்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயன்றது பல பேருக்கு தெரியல. முதல்ல அந்த விஷயத்தை நம்ம அங்கேயே தடுத்துருந்தா இந்தமாரி நடந்திருக்காது. இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னிங்கன்னா, இப்போது இவங்க தமிழ்வாணியை பற்றி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்து இவங்க வீடியோஸை தூக்குறாங்க, மீம்ஸை தூக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது தவறுன்றதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போது தப்பு பண்ணுற யாரை பற்றி நம்மளால் பேச முடியாதா? இப்போ ஒரு அரசியல் கட்சியை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தால் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒருவேளை இதேமாரி அரசியல் கட்சி ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ யாருக்குமே எதுவுமே சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது ஒரு சரியான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய வேலை. ஆனால் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரீல்ஸ்க்கு லிப்ஸிங் கொடுக்கறது, சினிமா பாட்டுக்கு லிப்ஸிங் கொடுக்கறது, டான்ஸ் ஆடுறது, ஆபாச வீடியோக்கள் போடுறவங்க, இந்த 200 500 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிற இவனுங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால தான் இந்த மாதிரியான தப்புகள் நடக்குது. முதல்ல அது இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஒரிஜினல் இன்ஃப்ளூயன்சஸை மட்டும் நம்ம பிரபலப்படுத்தணும், ஒரிஜினல் டேலண்ட்ஸை முதல்ல பிரபலப்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு கோரிக்கையாக இருக்குது. நன்றி.